இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சீரியஸானது மட்டும் இல்ல. ஒட்டுமொத்த உலகத்தையே பயத்துல வச்சிருக்கின்ற ஒரு விஷயம். ஒரே ஒரு வீடியோ அதுல சூன் அதாவது விரைவில் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆனா அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வைரலா போய் கொண்டிருக்கு. எரியிற ஒரு கப்பலோட போட்டோவை போட்டு ஏமன் கவுதிக்கு கொடுத்த இந்த மிரட்டல் அமெரிக்காவை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்குன்றே சொல்ல முடியும். அது என்ன வீடியோ? ஏமன்ல இருக்கின்ற கவுதிஸ் ஈரானுக்கு ஆதரவாக தோள் கொடுக்கிறார்களா? ஏன் இதனால பெட்ரோல் விலை ஏறப்போகுது? வாங்க இப்ப இதனை பற்றி தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கவுதிகள் ரிலீஸ் பண்ண வீடியோ என்னமோ சின்னதுதான், ஆனா அது கொடுத்த மெசேஜ் ரொம்பவே பெருசு. ஒரு பெரிய கப்பல் தீப்பிடிச்சு எரியிற மாதிரியான ஒரு காட்சியை காட்டி அதுல சிம்பிளி சூன் அதாவது மிக விரைவில் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இவங்க எந்த கப்பலை தாக்க போறோம், எப்ப தாக்க போறோம்னு எதையுமே சொல்லல. இந்த அம்பிக்குட்டி அதாவது தெளிவற்ற தன்மைதான் இப்ப சர்வதேச நாடுகளை ரொம்பவே குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்கு, அதாவது புலி வருதுன்ற ஒரு கதை இருக்கு. இந்த கதையை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த கதையை மாதிரி இந்த ஏமனோட இந்த எச்சரிக்கையை நாங்க நினைக்க முடியாது. ஏனென்னா கடந்த 2 வருஷத்துல கவுதிகள் செஞ்ச விஷயம் அப்படி. செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா வழியா போன வணிக கப்பல், ஏன் அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேலேயே இவங்க 100 தடவைக்கு மேல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்காங்க. வெறும் மிரட்டலோட நிறுத்தாம சில பிரமாண்டமான சரக்கு கப்பலை இவங்க கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். காசா போர்ல இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களோட ஒபீசியலான காரணமா இருந்தது. அதை முன் வச்சுதான் செங்கடல்ல ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தார்கள். இப்போ அமெரிக்கா ஈரான் பக்கம் வர்றதுனால மறுபடியும் இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம் என்ற சிக்னலை தான் கவுதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த செங்கடல் பகுதி அவ்வளவு என்ன முக்கியமா? ஏன் இது முக்கியமான கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இதற்கான பதிலை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல நடக்கின்ற வர்த்தகத்துல இந்த செங்கடல் பகுதியை தான் இதயம்னு சொல்வார்கள். அதாவது இந்த உலகத்துல நடக்கின்ற மொத்த வியாபாரத்துல 12% 15% வர்த்தகம் இந்த சின்ன கடல் வழியா தான் நடக்குது. கவுதிகள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே பெரிய ஷிப்பிங் கம்பெனிங்க எல்லாம் பயந்து போய் கப்பலை செங்கடல் வழியா போகாம, அதாவது தங்களுடைய கப்பலை செங்கடல் வழியாக அனுப்பாம ஆப்பிரிக்காவை சுத்தி கொண்டு போக ஆரம்பிச்சிருந்தார்கள். இதனால ஒரு கப்பலுக்கு பல கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா டீசல் செலவானது ஏற்பட்டிருந்தது. இதனால நிறைய நாடுகளோட எக்கானமியும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்தது என்று சொல்ல முடியும். இது இப்படியே நடந்து கொண்டிருந்தபடியால் நம்ம கைக்கு வர்ற பொருட்களோட விலையும் ரொம்பவே அதிகமாக மாற ஆரம்பிச்சிருந்தது. அதுவும் செங்கடல் பகுதியில கவுதிகள் எடுத்த இந்த ஆட்டம், கவுதிகள் ஆடிய இந்த ஆட்டம் தான் அமெரிக்காவுக்கு மட்டுமில்லாமல் நிறைய நாடுகள், எந்தெந்த நாடுகள் செங்கடல் வழியாக வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தி இருந்தது என்று சொல்ல முடியும். மற்ற நாட்டு இராணுவம் மாதிரி இவங்க கிட்ட பெரிய போர் விமானங்கள் இல்லை. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது மலிவான ட்ரோன் மற்றும் மிசைல்கள். அதாவது கவுதிகள்கிட்ட இருக்கிறது மலிவான விலை குறைவான ட்ரோன்களும் ரொம்ப பயங்கரமான மிசைல்களும். அமெரிக்காவோட பல கோடி ரூபாய் மதிப்பிலான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெறும் ஒரு சில லட்சம் ரூபாய் மதிப்பிலான ட்ரோன்களை வச்சே இவங்க பிஸி ஆக்கிடுவாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரொம்ப பிஸியாக மாற்றி அதனை ஷட் டவுன் செய்ய வச்சிருவார்கள். அந்த அளவுக்கு அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்துவார்கள். ஆனா இதற்கான செலவு ரொம்பவே குறைவு. அமெரிக்கா என்னதான் அதிகளவான பணத்தை செலவு செய்து மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கப்பலில் பொறுத்து இருந்தாலும் இந்த ட்ரோன்களை அதிகளவாக லான்ச் பண்ணும்போது அது அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செலவைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய இதனால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது இல்லை. ஏமனோட தலைநகரமா இருக்கின்ற செனா இந்த கவுதிகளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அங்க இருந்தே கடல்ல போற எந்த ஒரு கப்பலையும் குறிவச்சு அடிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆகி இருக்கு. அதாவது இவங்களோட டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்ப அமெரிக்காவோட USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் ஈரான் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதை மிரட்டி பார்க்கறதுக்காகவும் நீங்க ஈரான் மேல கை வச்சா நாங்க செங்கடலை ஸ்தம்பிக்க வச்சிருவோம்ன்ற ஒரு மிரட்டலைத்தான் இப்ப கவுதிகள் தரப்புல இருந்து உலக நாடுகளுக்கு வார்னிங்காக கொடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியான பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது தான் இவங்களோட கவுதிகளோட மிகப்பெரிய ஒரு பிளானா இருக்கு. என்னதான் அமெரிக்கா உலகத்துக்கே பெரிய அண்ணனா, அதாவது பெரிய ஒரு பாஸ் மாதிரி, பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் கொடுக்கின்ற எக்கனாமிக்கல் பிரஷரை சமாளிக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு. கவுதிகள் சொன்ன மாதிரி அந்த சூன் நிஜமாகவே அட்டாக்ல முடியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஏமன்ல இருக்கின்ற கவுதிஸ் இப்படி ஒரு மிரட்டலை கொடுத்ததுக்கு அமெரிக்கா என்ன பண்றாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகி இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இருப்பாரு? அவரும் ஆர்மடா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பிரமாண்டமான போர்க்கப்பல் படையை அந்த பகுதிக்கு, அதாவது மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பியிருக்கார்.
இதுல USS ஆப்ரகாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு மெகா சைஸ் விமானம் தாங்கி கப்பலும் இருக்கு. அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சண்டைக்கு வரையில, ஆனா ஈரான் ஏதாவது தப்பு பண்ணா நாங்க விடமாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பக்கவான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை தான் ஈரான் சைட்ல இருந்து பாக்குறாங்க. ஏனென்றா ஈரானை அட்டாக் பண்ண வேண்டால் என்னத்துக்கு நீங்கள் மிடில் ஈஸ்ட்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. தேவையில்லாம என்னத்துக்கு நிறைய விமானம் தாங்கி கப்பலை அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, நிறைய போர்க்கப்பலை அனுப்புகிறீங்க, உங்களுடைய ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையும் களமிறக்கி மிகப்பெரிய ஒரு போருக்காண்டி மிகப்பெரிய ஒரு பில்டப்பை பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்ற கேள்வியிலும் ஈரான் தரப்பிலிருந்து கேட்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா நாங்கள் ஈரானை அடிக்கலை என்ற ஒரு பொய்யை சொன்னாலும் அவர்கள் ஈரானை அடிப்பதற்காண்டு தான் மிக பெருசாக பில்டப் ஆகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. விஷயம் இதோட மட்டும் முடியல. ஈரானுக்கு சப்போர்ட்டா ஈராக்கில் இருக்கின்ற கராய் கிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு குரூப்பானது களத்துல இறங்கி இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மேல கை வச்சா அதுக்கப்புறம் உலகமே ஒரு பெரிய போரை சந்திக்கும் அப்படின்னு ஓப்பனாகவே மிரட்டுறாங்க. இந்த கராய் கிஸ்புல்லா ஈரானை வெறும் நாடா மட்டும் பார்க்கல, தங்களோட கொள்கைக்கான ஒரு கோட்டையா பார்க்குறாங்க. இதனால அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஏனெண்டா ஈராக்கில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்கு, நிறையவே இருக்கு. அங்கே இந்த கராய் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் ஈரான் மீது அமெரிக்கா கை வச்சால் ஈராக்கில் கராய் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறும். இதற்கிடையில இந்த வளைகுடா நாடுகளோட, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸோட நிலைமை தான் ரொம்பவே பாவம். ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க மண்ணை பயன்படுத்தி நீங்க ஈரானை தாக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா கிட்ட கராரா சொல்லிட்டாங்க. ஏனண்டா சண்டை என்ன வந்தா முதல்ல அடி வாங்குறது பக்கத்துல இருக்கிற இவங்க தான், அதாவது ஈரானுக்கு அருகில் இருக்கின்ற இந்த UAE தான் முதல்ல அடி வாங்குவாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா நட்பும் தேவையில்லை, அதே சமயம் ஈரானோட பகையும் தேவையில்லை. இதனாலதான் இப்போ மொத்த ஏரியாவும், அதாவது மிடில் ஈஸ்டுமே டென்ஷன்ல இருக்கு. ஏனென்றால் ஈரான் மீது அமெரிக்கா கை வைக்கும் போது அமெரிக்காவை மட்டும் அடிக்க மாட்டார்கள், இஸ்ரேலையும் அடிப்பார்கள். அதே நேரத்துல அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்கின்ற நாடுகள் மீதும் ஈரான் கை வைப்பார்கள். இப்ப நீங்க நினைக்கலாம், இது எங்கேயோ நடக்கிற சண்டை தானே, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க என்றால் அது ஒரு தவறான விஷயம். அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டும் இருக்கு. உலகத்தோட 20% ஓயில் போற பாதை மிடில் ஈஸ்டில் தான் இருக்கு. செங்கட பகுதியாக இருக்கட்டும், ஸ்டேட் ஆஃப் காமர்ஸா இருக்கட்டும், இந்த 2 வழித்தடங்களும் கண்டிப்பாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அங்கே ஒரு சின்ன ப்ராப் நடந்தா கூட நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இல்லையே உச்சத்தை தொட்டுடும். இதனால்தான் மொத்த உலகமும் கவுதிஸ் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ண அந்த சூன் வீடியோவை பார்த்து பயந்து கொண்டு இருக்காங்க. சரி, இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கவுதிகளோட சூன் வீடியோவும் ஈரானோட கூட்டாளிகள் கொடுக்குற மிரட்டலும் வெறும் வார்த்தைகளோட நின்றுடுமா, இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு போரா மாறிடுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதுல நாங்கள் 3 முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். முதலாவது, யாரோட கணக்கு தப்பா போகுது என்பது, அதாவது ரிஸ்க் ஆஃப் மிஸ் கால்குலேஷன். அமெரிக்கா அமெரிக்காவோட கப்பல்களை அனுப்புறது பயமுறுத்தி ஈரானை அடிபணிய வைக்கிறதுக்காண்டி. ஆனா ஈரானும் அவங்களோட கூட்டாளிகளும் அவங்களோட நட்பு நாடுகளும் இதை தாக்க வர்றாங்க, அதாவது ப்ரோவோகேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னெச்சரிக்கைக்காண்டி, அதாவது ப்ரோவோகேஷன் இதனை புரிஞ்சுக்கிட்டபடியால் முன்னெச்சரிக்கைக்காண்டி ஒரு ப்ரீஎம்பிவ் ஸ்ட்ரைக்கை, அதாவது ஒரு அடியை எடுத்து வச்சாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் செயின் ரியாக்ஷனை உருவாக்கிடும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது யாராலையும் நிறுத்த முடியாத மிகப்பெரிய ஒரு போருக்கு வழிவகுக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. 2வது, பொருளாதார போர், அதாவது எக்கனாமிக் வார்ஃபேர். நிஜமான போர் என்பது துப்பாக்கியில மட்டும் நடக்காது, அது நம்ம பாக்கெட்டிலையும் நடக்கும். கவுதிகள் மறுபடியும் செங்கடலை முடக்கினா சர்வதேச சந்தையில பொருட்களோட விலை இன்னுமே ஏற ஆரம்பிக்கும். இது அமெரிக்க பிரசிடென்ட் தேர்தல்களுக்கு அப்புறம் வர்ற ஒரு பெரிய முக்கியமான பொருளாதார நெருக்கடியா மாறிடும். ஆயுதங்களால் ஜெயிக்க முடியலைனாலும் பொருளாதாரத்தை காலி பண்ணி ஜெயிப்போம் அப்படிங்கிறது தான் ஈரானோட அசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது அசிமெட்ரிக் வார்ஃபேர் தந்திரம் என்று சொல்லப்படுது. 3வது, ராஜதந்திர வழிகள், அதாவது டிப்ளமேட்டிக் சேனல்ஸ். எவ்வளவு டென்ஷன் நடுவுலையும் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சில தகவல்கள் வெளியே வருது. ஈரான் தரப்பும் சரி அமெரிக்கா தரப்பும் சரி நேரடியா மோதிக்கிறதுல இருக்கிற ஆபத்தை உணர்ந்திருக்காங்க. ஆனா இந்த மிரட்டல் அரசியல்ல யாரும் முதல்ல இறங்கி வருவாங்க என்பதுதான் இப்ப $1,000,000 கேள்வியா இருக்கு. கண்டிப்பா ஈரான் இறங்கி வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் தாங்கள் போரை விரும்பல, அதுக்காண்டி அமெரிக்காவை நம்பவும் நாங்கள் தயாராக இல்லை என்று ஈரான் சொல்லியிருந்தார்கள். அதனை ஏற்கனவே எங்களோட வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம். இதனால் ஈரான் இப்போ இறங்கி வர்றதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு போரில் உள்நுழையவும் அமெரிக்காவும் தயாராக இல்லை. இப்போ என்னதான் ஈரானை மிரட்டி அடிப்படையை வைக்கலாம் என்று அமெரிக்கா ட்ரை பண்ணினாலும் அமெரிக்கா ஈரானோட மிகப்பெரிய நீண்ட நாள் போரில் போய் தலையிடுவார்களா, கால் பதிப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால்
அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். இதனால் அமெரிக்காவும் நேரடியான போரில் கிளம்புறவங்க தயாராக இல்லை. இதனால் இரண்டு நாடுகளும் போர் வரக்கு முன்னம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஆனால் இதில் யார் இறங்கி வரப்போறார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். ஏமன் கவுதிகள் போட்ட அந்த சூன் வீடியோ வரும் ஒரு எச்சரிக்கை மட்டுமில்லை, அது உலக நாடுகளோட பொறுமையை சோதிக்கிற ஒரு செக்மேட் மூவ். அமெரிக்காவோட ஆர்மண்டா படை, கவுதிகளோட ட்ரோன் தாக்குதல்கள், ஈராக்கில் இருக்கிற அமைப்புகளோட மிரட்டல், இது எல்லாமே மத்திய கிழக்கை, மிடில் ஈஸ்டை ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிமருந்து கிடங்கா மாற்றியிருக்கு. அந்த வெடிமருந்தினுடைய திரியை யார் கொளுத்த போறாங்க என்றதுதான் இப்ப கேள்வி. அது கொளுத்தப்படுமா இல்ல கடைசி நேரத்துல அமைதி திரும்புமா? இவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் இதனை முடிப்பார்கள் என்பதுதான் கேள்வியாக மாறியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்போட இந்த அதிரடி நடவடிக்கைகள் போரை தடுக்குமா இல்ல இன்னும் இந்த போரை மிகப்பெரிய ஒரு போராக மாற்றி மூன்றாவது உலகப் போரை ஏற்படுத்துமா? கவுதிகளோட இந்த சூன் வீடியோக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும்? உங்களோட ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.